தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் வரை இற்றை வரைக்கும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தம்முடைய வல்லமையான பிரசன்னத்திலே வழிநடத்தி வருகிறார். ஆண்டவருடைய அருளுக்காக, அவருடைய நன்மைகளுக்காக சிறப்பாக நாங்கள் நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். இனிமே இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாள்களையும் திருமண ஆண்டு நாள்களையும் நினைவு கூறுவர்களுக்காக மன்றாடுவோம். இன்னும் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக செபிப்போம். நல்ல மருத்துவனாக இருந்து ஆண்டவர் அவர்களுடைய நோய் நொடிகளை தொட்டு குணப்படுத்தி நிறைவான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அத்தோடு இன்றைய நாளிலே நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த பயணங்களிலே ஆண்டவருடைய உடனிருப்பு, ஆண்டவருடைய வல்லவகரம் அவர்களை வழிநடத்தி அவர்களுடைய பயணங்கள் பாதுகாப்பான பயணமாக அமைய ஆண்டவர் ஆசீரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே சிறப்பாக இறந்து போய் நினைவு கூறப்படுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். இன்னும் யார் யாரெல்லாம் எங்களிடம் செப உதவி வேண்டி நின்றார்களோ அவர்களையும் இந்த பலியில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடன் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக இந்த நாட்டிலும் இந்த உலகிலும் நிலையான அமைதி நிலவ ஆண்டவர் நாட்டு தலைவர்களுடைய மனங்களை தம்முடைய வல்லமையான வழிகாட்டலுக்குள்ளே வழிநடத்தி தூய் ஆவியானவருடைய அருட்பொழி அவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த உன்னதமான கல்வாரி பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்று ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இளைப்பாற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்டுள்ள விலை கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 18 தொடக்கம் 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்டுள்ள விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால்
நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தமது நியமங்களையும் நீதிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறைவசனங்கள் 32 தொடங்கி 45 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் ஜெருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றி ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 பேரை அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் ஜெருசலேமுக்கு செல்லுகிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தாரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே,
நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார். இயேசு அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயலல்ல. மாறாக அந்த இடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோப்பு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே பலவிதமான முரண்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கிறது. எங்களுடைய சமூக வாழ்வுக்குள்ளே ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது. எங்களுடைய இந்த நாட்டிலே ஏராளமான முரண்பாடுகள் இருக்கிறது. நாட்டை கடந்து உலகத்திற்கு செல்லுகிற போது உலக நாடுகளுக்கு இடையிலே பலவிதமான முரண்பாடுகள் தொடர்ந்தும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த முரண்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கை அனுபவமாக இருக்கிறது. இந்த முரண்பாடுகள் பல பிரச்சனைகளை உண்டாக்கும். நாங்கள் கடந்து போகிற இந்த நாள்களிலே கடந்து போகிற அந்த பெரிய யுத்தமும் ஒரு உலக நாடுகளுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கிற பெரிய யுத்தமும் இந்த முரண்பாடுகளுடைய ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இவ்வுலக மக்கள் எல்லோரும் இந்த நற்செய்தி வாசகத்திலே வருவது போல ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். யாரிடமெல்லாம் அதிகாரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கருதுகிற ஒரு மனநிலையோடு தான் இந்த காலத்திலே இருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள். தலைவர்களாக கருதப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆளுகிறார்கள். ஆகவே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த தலைமைத்துவத்தினுடைய பண்பையும் தலைவர்களாக வர வேண்டியவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அந்த விழுமியங்களை இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுவார். இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் ஆண்டவரை அணுகி வந்து ஆண்டவரோடு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். நீர் விண்ணக மகிமையோடு வருகிற போது எங்களுள் ஒருவர் பலப்புறத்திலும் இன்னும் ஒருவர் இடப்புறத்திலும் இருக்க வேண்டும். இது இதற்கான ஒரு அறிகுறி என்றால் அதிகாரத்திற்கு ஆசைப்படுகிறார்கள். நாங்கள் உம்முடைய வலப்பக்கத்திலும் இருக்க வேண்டும், இடப்பக்கத்தில் இன்னொரு இருக்க வேண்டும், நாங்கள் பேரின்பத்தில் இருக்க வேண்டும், நாங்கள் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்கின்ற துணியோடு அவர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இப்படியான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். நாங்கள் அதிகாரத்தோடு இருக்க வேண்டும், நாங்கள் தலைவர்களாக கருதப்படுவதற்கு அதிகாரம் மிக மிக முக்கியமானது என்கின்ற எண்ணத்தோடு இந்த கருத்தை அவர்கள் அந்த இடத்துல முன்வைக்கிற போது ஏனைய சீடர்கள் கோபம் கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படும். இந்த இருவரையும் பார்த்து மிச்ச 10 பேரும் கோபம் கொள்ள தொடங்கினார்கள். ஏன் இவர்கள் இப்படி கேட்கிறார்கள், நாங்களும் அதிகாரத்தோடு தான் இருக்க வேணும், எங்களை புறந்தள்ளிவிட்டு ஏன் இவர்கள் இப்படியான ஒரு கேள்வியை அல்லது இப்படியான ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் வைக்கிறார்கள் என்ற எண்ணம் கூட அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து போயிட்டு. ஆண்டவர் இயேசு அதை பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இல்லை, மற்றபடி பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உண்மையையும் ஆண்டவர் இயேசு ஆணித்தரமாக சொல்லுகிறார். தலைவர்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான தலைவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவிடம் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தபோது எல்லா விதமான அதிகாரமும் இருந்தது. இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற அதிகாரம் இருந்தது, பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கிற அதிகாரம் இருந்தது, கடல் மீது நடக்கிற அதிகாரம் இருந்தது, இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற அதிகாரம் இருந்தது. எல்லா விதமான அதிகாரங்களையும் ஆண்டவர் இயேசு தன்னகத்தே கொண்டிருந்தார். ஒரு சர்வ வல்லமை நிறைந்தவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவருடைய அணுகுமுறை தான் கொஞ்சம் வித்தியாசமானதாக. எல்லா அதிகாரங்களையும் தன்னிடம் இருந்தாலும் ஒருபோதும்
இந்த அதிகாரங்கள் இதையுமே தன்னுடைய சுயநலனுக்காக ஆண்டவர் இயேசு பயன்படுத்தல, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய அன்னைக்காக அல்லது தன்னுடைய சகோதரங்களுக்காக ஆண்டவர் இயேசு இந்த அதிகாரத்தை ஒருபோதுமே பயன்படுத்தவில்லை. ஆண்டவர் இயேசு பாலைவனத்திலே அலகையாலே சோதிக்கப்பட்ட போது 40 நாள் நோன்பிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பசியாக இருந்தார். அலகை அவரிடம் சொன்ன கல்லை அப்பமாக மாற்றிவிடும் அந்த அதிகாரம் இடம் இருக்கிறது, ஆண்டவரிடம் அந்த அதிகாரம் இருந்தது. அதனால்தான் அப்பங்களை பலுக பெருக செய்து அந்த வயிறார பசியாக இருக்கிற மக்களுக்கு உண்ண கொடுத்தனால் ஆண்டவர் இயேசு உறுதியாக இருந்த அந்த அதிகாரம் எல்லாம் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிவதற்காக. ஆகவே அலகை அவர் மேற்கொள்ளுகிறார். சிலுவையில் ஆண்டவர் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிற போது சுற்றி இருந்தவர்கள் தலைமை குருக்கள் அவரை பார்த்து ஏளனம் செய்தார்கள். நீ இறந்தவனை உயிர்ப்பிக்க செய்த நீ, உன்னோட அந்த அதிகாரம் இருக்கிறது. 7 என்று சொன்னால் அந்த சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அதிகாரத்துக்கு அவர்கள் சவால் விட்டார்கள். ஆண்டவரால் இயலும் அந்த இடத்திலே சிலுவையிலிருந்து இறங்கி வர ஆண்டவருடைய சக்தி, ஆண்டவருடைய வல்லமை அவரிடம் என்றால் அவர் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தவர். ஆகவே ஆண்டவரிடம் அந்த வல்லமை இருந்தது, சிலுவையிலிருந்து இறங்கி வருகிற வல்லமை இருந்தது. ஆனால் அதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்தவில்லை. அதை எப்படி பயன்படுத்தினார் என்று சொன்னால் ஒரு பொது நலனுக்காக தான் ஆண்டவர் இயேசு பயன்படுத்தினார். அவை ஆண்டவரிடமிருந்து அதிகாரம் எல்லாம் பொது நலனுக்காக பயன்படுத்தப்பட்டது. அப்படியான ஒரு தலைமைத்துவத்தை தான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்ப்பார். எங்களிடம் அதிகாரங்கள் இருக்கிறது, எங்களிடம் ஏராளமான வல்லமையான விடயங்கள் செய்யக்கூடிய அந்த பலம் இருக்கிறது. நாங்கள் இவைகள் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு செய்தி ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களுக்கு தருகிறார். அந்த சிறுவர்களுடைய உரையாடலிலிருந்து இதுதான் எங்களுக்கு தரப்படுகிற செய்தியாக இருக்கிறது. எங்களுடைய அந்த தலைமைத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கின்ற ஒரு ஆழமான கேள்வியை நாங்கள் கேட்கணும். எங்களிடம் இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம்? எங்களுடைய குடும்ப நலனுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம், அல்லது எங்களுடைய சுயநலனுக்காக நாங்கள் பயன்படுத்துகிறோம், அல்லது மற்றவர்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிவதற்காக இவற்றை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்கிற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் சிறப்பாக இந்த கேள்விகளை எங்களுடைய உள்ளத்துக்குள் இருத்தி கொண்டு ஆண்டவர் எங்களை அழைக்கிறார், பணிவிடை செய்கிற தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, பணிவிடை செய்கிற தலைமைத்துவத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பானது ஒரு அழைப்பை தருகிறார். ஆகவே நாங்கள் எங்களுடைய திரு அவை தலைவர்கள் அல்லது எங்களுடைய ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள் இவர்களுக்காக சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். இவர்கள் தங்களிடம் தரப்பட்ட அதிகாரங்களை மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிற விதத்திலே அதை பயன்படுத்தி நல்ல தலைவர்களாக மாறுகிற வழிகாட்டலையும் ஞானத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சுபிப்போம். திடப்படுத்துவரான தந்தையே இறைவா, எமது திருச்சபையானது ஒற்றுமையிலும் நல்லுறவிலும் உம்மை நோக்கிய எதிர்நோக்கிலும் கட்டியெழுப்பப்படுவதற்கு தேவையான உமது உடனிருப்பையும் தூயாவின் வழிநடத்தலையும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்துவரான தந்தையே இறைவா, எங்களது இளையோர் சமூகத்தை உம்மிடம் தருகின்றோம். அவர்கள் தங்களுக்கு உள்ள பொறுப்புகளை உணர்ந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் முன்மாதிரியான வாழ்வு வாழ்வர்களாக விளங்கிடவும் அவர்களை நீரே வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, அனாதை இல்லங்களிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் தங்கள் பெற்றோரை பிள்ளைகளை இழந்து தவிக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் நீரே துணையாகவும் வாழ்வின் ஆதரவாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் தெய்வமே இறைவா, போதைப் பொருள்களிலும் தவறான உறவுகளிலும் தங்கள் வாழ்வை தொலைத்து நிற்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்களுக்கு நல்ல பாதையினை அவர்கள் குடும்பங்கள் மட்டில் அவர்களுக்குள்ள பொறுப்பினையும் உணர்ந்து மனமாற்றத்தின் பாதையில் அவர்களை கொண்டு செல்ல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அவருடைய கண்களை நாங்கள் மூடி அவருடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பெற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீர் எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இந்த பலியிலிருந்து நாங்கள் பெரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாறையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னதமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம்
துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மையும் அன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள ஏற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கிறோம். அதனால் இம்மை வாழ்விலங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.